ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பிக் பாஸ் சீசன் 9 அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஹோஸ்டை ரோஸ்ட் செய்த கண்டஸ்டன்ட் ஒரு சீசன்லேயுமே இல்லாமல் ஹோஸ்டையே வச்சு வந்து ரோஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது விஜய் சேதுபதி சார் வந்து ஒருத்தரையுமே பேச விட மாட்டார்ல. ஏதாவது அவங்க மேலே கோவம் அப்படின்னா அதை எடுத்து சொல்ல வரும்போது விஜய் நீ உட்காரு உட்காரு அந்த மாதிரி உட்கார வைப்பார். வினோத்தை வந்து கொஸ்டின் கேட்பாரு. ஆனால் கேட்டாலும் பதில் சொல்ல விடாமல் என்ன வினோத் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு அப்படி உட்கார வைப்பார். அதை வந்து சொல்லி 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 தான் 3 வாரம் டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. யாருன்னா கமருதீன், வினோத், எப்ஜே இவங்க எல்லாருமே வந்து ஹோஸ்டே வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்ராவுக்கு என்னங்க பிரச்சனை? சாண்ட்ரா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உள்ளே வந்தாங்க. இது ஒரு கேமு, 2 வாரம் விளையாண்டாங்க. அதில் வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிட்டாரு. அவர் லாஸ்ட்டாக நல்லா விளையாடினாரு. ஆனால் என்னவோ அவரை வந்து வெளியே எடுத்துட்டாங்க மக்கள். அதுக்கப்புறம் இவங்க இருந்து இவங்களோட கேமை வந்து ப்ளே பண்ண வேண்டியதான். அனுதாப ஓட்டு வாங்குறதுக்காக என்னவோ தெரியல, அதையே வச்சு அழுதுகிட்டே இருக்காங்க எதுக்கெடுத்தாலும். திவ்யா கூட சேர்ந்துருந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணாங்க. அது 2 வாரத்துக்கும் தான் அதில் பங்கு இருக்குது. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, திவ்யாவையே பின்னாடி பேசுகிறாங்க. திவ்யா வந்து எல்லாமே பண்ணாங்க, நான் எதுவுமே பண்ணலை அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து குழந்தைங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பேசுகிறது தான் எல்லாமே தப்பாக இருக்குது. இப்போது அன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி சார் வந்து பேசி முடிச்சுட்டு அந்த இது முடிய போகக்கூடிய நேரத்தில் திவ்யாவை வந்து இவங்க ஒரு பாயிண்ட் மீன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் லிவிங் ஹாலில் வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கூப்பிடும்போது இவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிடுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. அதனால எல்லாருமே வந்து வாங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க ஏதோ கத்துன்னு கத்திட்டு பார்வதி மட்டும்தான் சப்போர்ட்டுக்கு போயிருப்பாங்க. அப்புறம் அவங்க உள்ள போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வா வந்து தலைக்கு மேலே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் தப்பாக பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து யாருமே அங்கே யூஸ் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் கனி வந்து ஒரு ஒரு விஷயத்தில் அடைச்ச முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. இவங்க கப்பெல்லாம் வாஷ் பண்ணாமல் வச்சுட்டு போயிருக்காங்க, அதை வந்து வாஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கனி எடுத்து சொல்லும்போது இந்த அவங்க வந்து வினோத்துக்கிட்ட முகம் கொடுத்து பேசுகிறாங்க சாண்ட்ரா. ஆனால் கனிக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. கனி வந்து என்ன சொல்கிறாங்க, அடைச்ச ஒரு பேசிக் மேனர்ஸ் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு பேசிக் மேனர்ஸ் கூட எனக்கு தரமாட்டேங்கிறாங்க, என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் சேங்கிற வார்த்தையை அவங்க சீனி பிடிச்சிட்டு அதுக்கு போயிருந்து அழுகுறாங்க. என்ன சொல்கிறாங்க, குழந்தைங்க பார்க்கக்கூடிய ஷோ இதில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களே, இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி பேசுறது எல்லாமே சாண்ட்ரா தான் பேசுகிறாங்க. சாண்ட்ராக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரில. ஒருவேளை அழுது அனுதாப ஓட்டுக்களை வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைரம் எடுக்கக்கூடிய அந்த நெக்லஸ் எடுக்கக்கூடிய டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நைட்டு வந்து தூங்க போயிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா அப்புறம் வந்து பிரஜன் எல்லாருமே வந்து அதில் காவலுக்கு இருப்பாங்க. அப்போது சாண்ட்ரா வந்து எப்பண்டா பிரஜன் தூங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பிரஜனுக்கு வந்து கண்ணை கறக்கிட்டு வரும். அப்போ வந்து இவங்க முழிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு விக்ரம் வந்து சாண்ட்ராவை பார்த்துருப்பாரு ஒரு பார்வை. அது வந்து எப்படி தான் நீங்கள் நெக்லஸை எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பார்த்துருப்பாரு. ஆனால் இதை வந்து சாண்ட்ரா என்ன மாதிரி மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ திவ்யாவும் பிரஜனும் பேசுகிறத பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறது மாதிரி யார் சொல்கிறா, இவர் சொல்கிறாரு. இந்த சாண்ட்ரா வந்து விக்ரமே தப்பாக நினைக்கிறாங்க. விக்ரம் வந்து அந்த மாதிரி தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமே தப்பாக நினைக்கிறாங்க. உங்கப்பா இந்த சாண்ட்ரா ஏன் தான் இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னே தெரியல. இந்த சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி போயிருந்து அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு ஒவ்வொரு கண்டஸ்டண்டாக போய் அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஏன் சாண்ட்ரா தனியாகவே இருக்கீங்க, வாங்கன்னு சொல்லிட்டு அமித் போய் பேசுகிறாரு. அப்புறம் வந்து விக்ரம் போய் பேசுகிறாரு. எல்லாருமே பேசினப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் தனியாக உட்காந்து அழுந்துகிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து
வெளியே வச்சு பேச வந்திருப்பாரு. அப்போ பார்வதியும் பக்கத்தில் இருப்பாங்க. சாண்ட்ராட்ட வந்து நீங்கள் எதுனாலும் திவ்யா கிட்ட நேருக்கு நேராக பேசி முடிவெடுக்க வேண்டியதானா, எதுக்கு வந்து இந்த மாதிரி அதை மனசுக்குள்ளே வச்சிட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயம்னா நீங்கள் லிவிங் ஹாலில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து சொல்கிறாரு. ஆனால் எல்லாத்தையுமே பேசி முடிச்சதுக்கப்புறம் வினோத்தை பார்த்து லைட்டாக காலை இப்படி தூக்கி காமிச்சிருப்பாங்க. காலில் வேற செருப்பு போட்டிருப்பாங்க, தூக்கி காமிச்சிருப்பாங்க. அது வினோத்துக்கு டக்குன்னு புரிஞ்சிட்டு உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, காலை தூக்கி இந்த படையப்பா ரேஞ்சில் ரஜினி போடுவார்ல அந்த மாதிரி காலை தூக்கி கரெக்டாக போட்டுட்டாரு. இந்த சாண்ட்ரா பண்ணுறதுக்கு கரெக்டாக வினோத் வந்து சொன்னார். வினோத் வந்து இந்த தடவை பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காரு. போன தடவை விஜய் சேதுபதி சார் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணதை மைண்டில் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் கரெக்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீஸ்ன்னு ஒரு டாஸ்க் வந்து இனி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் வந்து அலௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா ஏதோ ஆனந்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எதுக்காக ஃபீல் பண்ணணும்? இவங்க வந்து ஒரு வைல்ட் கார்டில் உள்ளே வந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இப்போ தான் அவர் போயிருக்காரு. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கு அந்த மாதிரிலாம் பிரிஞ்சு போனதே கிடையாதா? எவ்வளவோ ப்ரோக்ராமுக்கு அவர் போயிருப்பார், தனியாக இருந்திருப்பாங்க. என்னவோ இப்போ தான் புதுசாக பிரிகிற மாதிரி அவங்க வந்து அவங்க ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப கொட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி அதாவது 70 நாள் ஆகுது. கானா வினோத்து அந்த மாதிரி விக்ரம் அவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஒய்ஃபெல்லாம் பிரிஞ்சு குழந்தைங்கள்லாம் பிரிஞ்சு எவ்வளோ தூரம் இருக்கிறாங்க. அவங்க யாராவது உள்ளே வரணும், அதாவது அவங்க ஃபேமிலி வந்து உள்ளே வரணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா? ஏன்னா பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு, 24 ஹவர்ஸ் வந்து ஒருத்தங்களோட ஃபேமிலி மட்டும் இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் தானே. இவ்வளோ நாளும் ஹஸ்பண்ட் வந்து கூட இருந்துட்டு தானே போனார் இந்த சாண்ட்ராக்கு. அப்புறம் இவங்க என்னவோ கண்டிப்பாக அவங்களோட ஃபேமிலியை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. சரி பார்ப்போம். இனி வந்து இந்த டாஸ்கில் வந்து 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. எந்த டீம் வெற்றி பெறுதோ அந்த டீமுக்கு நேராக நாமினேஷன் பாஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இனி எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பப்போ வந்து பிக் பாஸ் இதை பற்றி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். எப்படி போடலாமா என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். பாய்.